இளைச் லியோனோவ் 1870 ஏப்ரல் 10ஆம் தேதி பிறந்தார். இவர் உலக வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராவார். இவர் சோவியத் யூனியனை உருவாக்கியவராகவும் மார்க்சியம் லெனினிசம் என்ற கொள்கையை வலுப்படுத்தியவராகவும் அறியப்படுகிறார். இவரது ஆளுமை பண்புகள் எண்ணிக்கையில் மார்க்சிய சிந்தனையை கடந்து அதனை தனது காலத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வடிவமைத்தார். பொதுவுடைமை மற்றும் புரட்சி அடிப்படையாக கொண்டு சமூகவியல் கொள்கைகளை உருவாக்கினார். தனது அரசியல் இலக்குகள் மீது உறுதியுடன் இருந்தார். காட்சி படைப்பு திறமையுடன் தனது பார்வைகளை பிறருக்கு விளக்கி அதை செயல்படுத்தும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டார். லெனின் ஒரு தாராளமான உற்சாகமான பேச்சாளராக இருந்தார். சிறந்த விளக்கத்திறனுடன் மக்களை ஈர்க்கும் தன்மையை கொண்டார். தனிப்பட்ட வாழ்க்கையில் புத்தக வாசிப்பில் அதிகமாக ஈடுபட்டு தனது அறிவியல், அரசியல் மற்றும் வரலாற்று அறிவை பெருக்கினார். அதனை தனது கொள்கைகளில் பிரதிபலித்தார். மக்கள் மனதை கண்டறிந்து அவைகளை திசைவிடும் திறமையை கொண்டார். ஏழை எளிய மக்களின் ஆதரவை திரட்டினார். கடின உழைப்பு, சுய கட்டுப்பாடு, நேர்த்தியான திட்டமிடல் திறன், புதுமை மற்றும் தன்னம்பிக்கை, தைரியம், சமூக அநீதியை கட்டியெழுப்பும் நோக்கம் போன்ற ஆளுமை பண்புகளை கொண்டவராகவும் அவரது முழு வாழ்க்கையும் தனது கொள்கைகளின் செயல்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இவரது ஆளுமை பண்பானது பலருக்கும் தூண்டல் சக்தியாக இருக்கின்றன. ஒரு சிறந்த ரஷ்ய மார்க்சியவியலாளர், புரட்சியாளர் மற்றும் சோவியத் ஒன்றியத்துவத்திற்கான முக்கிய தலைவராக இருந்தார். இவரின் தலைமைத்துவ பண்புகள் இவரது புரட்சிகர செயற்பாடுகளுக்கும் சிந்தனை முறைகளுக்கும் அடிப்படையாக அமைந்தன. மார்க்சிய அடிப்படையில் ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான ஆழமான சூரநோக்குடன் செயற்பட்டார். போர் அதிகாரத்தை எதிர்த்து விவசாயிகள் ஆட்சி அமைப்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு லெனினிசியத்தின் அடிப்படையில் ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்க செயற்பட்டார். அக்டோபர் புரட்சி வழிகாட்டலின் மூலம் லெனினின் கடுமையான சூழ்நிலைகளும் உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடியவர் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் தேவைகளை கண்டறியும் மக்களுடனான தொடர்பாடல் மூலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். லெனினின் சொற்களிலும் செயல்களிலும் சோசலிசத்தின் நோக்கங்கள் மீது அவரின் கூட்டாளர்களின் சுற்றுள்ள மக்கள்களையும் நம்பிக்கை கொள்ள வைத்ததோடு உற்சாகப்படுத்தியது. உலக போர் எதிர்ப்பு இயக்கங்கள் மற்றும் அரசியல் பிளவுகளின் மத்தியில் அவரின் செயற்திறன் மூலம் ரஷ்ய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்லாது உலக அரசியல் வரலாற்றிலும் முக்கியமான ஒரு தலைவராக விளங்குகிறார். அமைப்பு சார்திறன், தொகுப்பு சிந்தனை, வலுவான பிரச்சாரத்திறன் போன்ற தலைமைத்துவ பண்புகளை கொண்டிருந்தார். 1924ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தனது உலக வாழ்க்கையை நிறைவு செய்த இவரது செயற்பாடுகளும் முன்மாதிரிகளும் உலகத்துக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கான எடுத்துக்காட்டாக அமைகின்றது.